அணை விவகாரத்தில் கர்நாடகாவுடன் பேசுவது பயனளிக்காது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது எந்த வகையிலும் பயனளிக்காது என்றும் மத்திய அரசு இதில் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்திய கிருஷ்ணசாமி அவர்கள், மதுபான கடைகளை தனியாருக்கு வழங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்துக்கு வந்து சேராத காரணத்தினால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழல், இப்படிப்பட்ட சூழலில் காவிரி ஆற்றுடைய குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு என்ன செய்தும் ஒரு அணையை கட்டி தீர்வோம் என்று முனைப்பு காட்டுவது குறித்தும் மற்றும் 2-3 முக்கியமான அம்சங்கள் குறித்து நாளை மறுதினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமை என்று காலை 11 மணிக்கு சென்னை அக்காடு ஹோட்டலில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. சோளிங்கர் அருகே தீராத வயிற்று வலியால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொடைக்கல் கொண்டாபுரம் கிராமத்தை சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் மனைவி கலைவாணி என்பவருக்கு நீண்ட நாட்களாக தீராத வயிற்றுவலி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. திருமணமாகி 5 ஆண்டுகளே ஆவதால் சோளிங்கர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் தலைமையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்ணாடம் அருகே இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி விபத்து நேரிட்டதில் அதில் பயணித்த இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த தக்கன் நகரை சேர்ந்த கௌரி சங்கர் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் பெண்ணாடம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பொன்னேரி மேம்பாலத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பெண்ணாடம் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூரில் உள்ள MRF டயர் தொழிற்சாலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 27 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை காவல்துறை மூலம் அரசு அடக்கி ஒடுக்குவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழிலாளர் நலத்துறை மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தினார். எட்டயபுரம் அருகே அரசு பேருந்து மீது வேன் மோதிய விபத்தில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து குமுளி நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது விளாத்திக்குளத்திலிருந்து வந்த வேன் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதியது. பேருந்து ஓட்டுநர் தெய்வநாயகம் என்பவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாலையோர பள்ளத்தில் இறக்கியதால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட 10 பேர் காயமடைந்து எட்டயாபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காதலிக்க வற்புறுத்திய நபரை கைது செய்ய கோரி மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் மூக்கனூரை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான சுதி ராகவன் என்பவர் தொடர்ந்து காதலிக்க வற்புறுத்தி மிரட்டியதால் ஏற்பட்ட மன உளைச்சலால் விஷம் அருந்தியதாக கூறப்படும் நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் உறவினர்கள் சுதி ராகவனை உடனடியாக கைது செய்ய கோரி மதிகோன்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது போக்சோ உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் மாணவியின் உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காதது கண்டிக்கத்தக்கது என புதுச்சேரி திமுக சட்டமன்ற குழு தலைவர் AM பிச் நாஜிம் தெரிவித்துள்ளார்.
காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் புதிய அரசு அமைந்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது மாநில வளர்ச்சிக்கு பாதகமானது என கண்டனம் தெரிவித்தார். முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஒரு குடும்பம் போல இணைந்து செயல்பட வேண்டும் என குறிப்பிட்ட அவர், நாளை துணைநிலை ஆளுநரை சந்தித்துவிட்டு கட்சியின் தலைமை ஆலோசனையின்படி அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். புதிய ஆட்சி அமைந்து பல மாதங்கள் ஆகியும் இதுவரையிலே அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கப்படவில்லை என்பது குறித்து, அதே போல ஏற்கனவே நிரந்தரமாக ஒரு சபாநாயகர் வேண்டும் என்பது குறித்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தில் நாங்கள் தர்ணா செய்தோம் என்பதை நீங்கள் அறிவித்தது. அதற்கு பிறகும் இதுவரையிலே சபாநாயகர் யார் என்பது தெரியவில்லை. தற்காலிக சபாநாயகர் வைத்துக் கொண்டே இத்தனை நாட்கள் ஓட்டுவது என்பது நல்ல முன்னுதாரணம் இல்லை என்பதை அரசும் முதல்வரும் துணைநிலை ஆளுநர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.